இன்றைய மார்க்கெட் சரிவுக்கும் கோல்ட் மற்றும் சில்வர் டவுன் ஆனதுக்கும் முக்கிய காரணங்கள் சில இருக்குது. அதை விரிவாக பார்க்கலாம். மார்க்கெட் ஏன் டவுன்? முதல், அமெரிக்கா மற்றும் ஈரான் டீல் பாசிட்டிவ் சிக்னல். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே பேச்சுவார்த்தை முன்னேறி வருவது ரிஸ்க் பிரீமியம் ஐ குறைத்துள்ளது. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் குறைந்தால் க்ரூட் ஆயில் விலை ஏற வேண்டிய அவசியம் குறையும் என்று மார்க்கெட் நினைக்கிறது. 2. ஃபெட் ரேட் அன்சேஞ்ச்ட் மற்றும் ஹாவ்கிஷ் டோன். அமெரிக்க ஃபெட் வட்டி விகிதத்தை மாற்றவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் ரேட் கட் வேகம் குறையலாம் என்ற ஹாவ்கிஷ் கருத்து வந்ததால் குளோபல் மார்க்கெட்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. 3. கிஃப்ட் நிஃப்டி வீக் ஓப்பனிங். நேற்று யுஎஸ் மார்க்கெட் மற்றும் ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டு வீக்காக இருந்ததால் கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆனது. அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில செல்லிங் ப்ரெஷர் வந்தது. 4. எக்ஸ்பைரி வீக் வாலியட்டி. எக்ஸ்பைரி அருகில் இருப்பதால் பெரிய பிளேயர்ஸ் லாங் பொசிஷன்ஸ் புக் செய்து வாலியட்டி உருவாக்குகிறார்கள். கோல்ட் மற்றும் சில்வர் ஏன் டவுன்? 1. சேஃப் ஹேவன் டிமாண்ட் குறைந்தது. ஈரான் யுஎஸ் டீல் முன்னேற்றம் காரணமாக போர் பயம் குறைந்தது. ஃபியர் குறைந்தால் முதலீட்டாளர்கள் கோல்ட் சில்வர் வாங்குவதை குறைப்பார்கள். 2. டாலர் ஸ்ட்ரெங்த். ஃபெட் ஹாக்கிஷ் டோன் காரணமாக யுஎஸ் டாலர் கொஞ்சம் வலுவடைந்தது. டாலர் ஸ்ட்ராங் ஆனால் பொதுவாக கோல்ட் சில்வர் மீது அழுத்தம் வரும். 3. ப்ராஃபிட் புக்கிங். கடந்த சில வாரங்களாக கோல்ட் சில்வர் நல்ல ரேலி கொடுத்தது. ட்ரேடர்ஸ் லாபத்தை புக் பண்ண ஆரம்பித்ததால் விலை சரிந்தது. 4. க்ரூட் ஆயில் ஃபால். மிடில் ஈஸ்ட் டென்ஷன் குறைந்ததால் க்ரூட் ஆயில் டவுன். இதுவும் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைத்து கோல்டுக்கு நெகட்டிவாக அமைந்தது. இது போன்ற மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.